ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் கூட புளியே சேர்க்காம வெறும் நெல்லிக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு வெஜிடேரியன். நம்ம விரத நாட்களுக்கெல்லாம் இதை நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் போடுறதோட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா, நெல்லிக்காய். இதை பருப்பு கூடவே வேக வச்சு இது போல் விதையை எடுத்துட்டு வச்சுக்கணும். நல்லா மசித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய். ரசத்துக்கு எவ்வளோ மிளகு ஜீரகம் போடுவீங்களோ அதே அளவு வச்சுக்கோங்க. மிளகு ஜீரகம் பூண்டு, அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரியே நுணுக்கிக்கணும். இதை நல்லா மசிச்சுக்கணும். ரசத்துக்கு தேவையானது பருப்பு வெந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெல்லிக்காயை இது போல் மசித்து தான் வச்சுக்கணும், அடிச்சுக்கக்கூடாது. இது போல் மசித்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, இதை 4ஆக வெட்டி மிக்சியில் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிளகு ஜீரகத்தை கொரப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ செஞ்சிடலாம். தக்காளி இது போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இதை இந்த மாதிரி கொரன்னு நீங்கள் நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். கடாயில் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயமும் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியில் தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். மசித்து வச்சுருக்க நெல்லிக்காயும் அதில் போட்டுருங்க. இது கொஞ்சம் கொதி வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பை இப்போ போட்டுடலாம். ரசம் இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுடணும். வெங்காயம், நெல்லிக்காய், தக்காளி, பருப்பு தண்ணியில் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணினதை நம்ம போடணும். அப்போ தான் இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளத்தோட சூப்பராக இருக்குங்க நெல்லிக்காய் ரசம். ஒரு அப்பளம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.